திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 999. அதிகாரம் பண்புடைமை. அழகான பெண் ஒருவர் டெல்லியில் விமானத்தில் ஏறி தனது இருக்கைக்கு சென்றார். அவருடைய இருக்கைக்கு அருகில் இரு கைகளையும் இழந்த ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்ததுமே அந்த பெண் அருவருப்படைந்தார். உடனே விமான பணிப்பெண்ணை அழைத்து, இவர் அருகில் உட்கார்ந்து என்னால் பயணம் செய்ய முடியாது, எனக்கு வேறு இடத்தில் இருக்கை வேண்டும் என்று கேட்டார். அதை கேட்ட விமான பணிப்பெண், பார்ப்பதற்கு இவ்வளவு நாகரிகமாக தெரியும் இப்பெண் இப்படி நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாரே என்று சங்கடப்பட்டார். மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்ய முடியுமா என்று கேப்டனிடம் கேட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கேப்டனின் அறைக்கு சென்றார். சிறிது நேரத்தில் திரும்பி வந்து, நீங்கள் பயணம் செய்யும் எக்கானமி வகுப்பில் வேறு இருக்கை எதுவும் இல்லை, முதல் வகுப்பில்தான் ஒரு இருக்கை காலியாக உள்ளது. எங்கள் பயண வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு எக்கானமி வகுப்பு பயணிக்கு முதல் வகுப்பில் இருக்கை ஒதுக்க இருக்கிறோம் என்று சொன்னதும் அந்த பெண் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். உடனே முதல் வகுப்புக்கு செல்ல தயாரானார். ஆனால் அங்கு நடந்ததோ வேறு. விமான பணிப்பெண் நேராக இரு கைகளையும் இழந்தவரிடம் சென்று, ஐயா, உங்கள் அருகில் இப்படிப்பட்ட ஒருவரை அமர வைக்க எங்களுக்கு மனமில்லை, ஆகையால் நீங்கள் முதல் வகுப்புக்கு வாருங்கள் என்று அழைத்ததும் மற்ற பயணிகள் அனைவரும் கைகளை தட்டி அந்த முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள். அந்த அழகான பெண் மிகவும் அவமானப்பட்டு சங்கடத்தில் நெளிந்தார். அப்போது கைகளை இழந்தவர் எழுந்து, நான் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி, கார்கில் போரில் எனது இரு கைகளையும் இழந்தேன். இந்த பெண் சொன்னதை கேட்டதும் இவர்களை போன்றவர்களுக்காகவா போரில் இவ்வளவு துன்பத்தை அடைந்தோம் என்ற வருத்தம் இருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்த உங்களை போன்ற நல்ல குடிமக்களுக்காக நான் கைகளை இழந்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி கண்கலங்கிக் கொண்டே முதல் வகுப்பை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அந்த பெண்மணியோ அவமானத்தின் உச்சத்தை அடைந்து யாரையும் பார்க்கும் தைரியமின்றி தலையை குனிந்து உட்கார்ந்து கொண்டார். பிறரோடு கலந்து பழகி மகிழ முடியாதவர்களுக்கு மிகப்பெரிய உலகம் ஒளியுள்ள பகற்பொழுதிலும் கூட இருளில் இருப்பதை போன்றதாகும் என்பதை நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பற்றன்று இருள் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நேசிக்க தெரியாதவருக்கு பகலும் இரவு, நேசிக்க தெரிந்தவருக்கு உலகமே உறவு